ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குக்கு சேனல். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் அந்த லெசனோட செக்ஷன் 2 பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே செக்ஷன் 1 பார்த்துருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஐசக்ஸ் playmates were enchanted with his new windmill. They thought that nothing so pretty and so wonderful had ever been seen in the whole world. ஐசக்கோட பிளேமேட்ஸ்னால் அவர் கூட விளையாடுறவங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ஏஜ் குரூப்பில் அவங்க எல்லாரும் அந்த நியூ விண்மில்லை பார்த்து, புதிய காற்றாலையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, உலகம் முழுக்க தேடினா கூட இப்படி ஒரு அற்புதமான ஒரு பொருள், அழகான ஒன்றை யாருமே பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. பட் ஐசக் செட் ஒன் ஆஃப் தம், யூ ஹாவ் ஃபர்காட்டன் ஒன் திங் தட் பிலாங்ஸ் டு எ மில். அதில் ஒருத்தன் சொன்னான், ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் சொன்னான், ஆனால் ஐசக், இந்த காற்றாலைக்கே உரியது, காற்றாலையில் இருக்கிற ஒன்றை நீ மறந்துட்ட, காற்றாலைக்கே உரிய ஒன்றை நீ மறந்துட்ட அப்படின்னு சொன்னான். வாட் இஸ் தட் ஆஸ்க்டு ஐசக், ஃபார் ஹி சப்போஸ்டு தட் ஃப்ரம் த ரூஃப் ஆஃப் த மில் டு இட்ஸ் ஃபவுண்டேஷன் ஹி ஹேட் ஃபர்காட்டன் நத்திங். ஆனால் ஐசக் அவன் மறந்துட்டேன்னு சொன்ன உடனே என்ன அது அப்படின்னு கேட்குறார். ஏன்னா அவர் என்ன நினச்சிட்ருக்கார் அப்படின்னா, அதோட மேலே கூரையிலேருந்து, ரூஃப்லேருந்து கீழே இருக்கக்கூடிய அஸ்திவாரம் வரைக்கும், ஃபவுண்டேஷன் வரைக்கும் நம்ம எதையுமே மறக்கலை அப்படின்னு தான் அவர் நினச்சிட்ருக்கார். இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தன் நீ உன்னை மறந்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன அப்படின்னு ஐசக் கேட்குறார். ஒய் வேர் இஸ் த மில்லர் செட் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஐசக்கோட ஃப்ரெண்டு கேட்குறான், ஏன் மில்லர் எங்கே? மில்லர்னால் அந்த ஆலையை ஓட்டுறவர், மிஷின் ஓட்டுறணும் இல்லையா, மில்லருக்கு மில்லர், அந்த ஆலையை ஓட்டுறவர் எங்கே, இயக்குபவர் எங்கே அப்படின்னு கேட்குறான். தட் இஸ் ட்ரூ, ஆமாம் உண்மைதான். ஐ மஸ்ட் லுக் அவுட் ஃபார் ஒன் செட் ஐசக். ஆமாம் உண்மைதான், நான் இந்த மில்லை ஓட்டுறவரை கண்டுபிடிக்கணும், மில்லரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஐசக் சொல்கிறார். அண்ட் ஹி செட் ஹிம்செல்ஃப் டு கன்சிடர் ஹவு த டெஃபிஷியன்சி ஷுட் பி சப்ளைடு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், இந்த குறைபாட்டை, டெஃபிஷியன்சின்னா குறைபாடுன்னு அர்த்தம், இந்த குறைபாட்டை, மில்லர் இல்லைங்கிற இந்த குறையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தனக்குத்தானே யோசிக்க ஆரம்பிக்கிறார். செட் ஹிம்செல்ஃப், தனக்குத்தானே யோசிக்க ஆரம்பிக்கிறார். He might easily have made the miniature figure of a man, but then it would not have been able to move about and perform the duties of a miller. But perhaps some two-legged millers are quite as dishonest as this small quadruped. மினியேச்சர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறது, ரொம்ப சின்னதாக இருக்கிறது மினியேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அவரால் ரொம்ப ஈஸியாக ஒரு மினியேச்சர் ஃபிகர் ஆஃப் அ மேன் மாதிரியே, மனுஷன் மாதிரியே ஒரு பொம்மையை உருவாக்கி வைக்க முடியும். சின்ன அள சைஸில் ஒரு பொம்மையை உருவாக்கி வைக்க முடியும் மில்லர் இடத்துல. ஆனால் அந்த உருவத்தால் என்ன பண்ண முடியாது, அந்த மினியேச்சர் ஃபிகரால் நகர்ந்து போய் ஒரு மில்லர் செய்வார் இல்லையா, அந்த வேலையெல்லாம் அந்த மினியேச்சர் ஃபிகர், அந்த பொம்மை செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியாது. கோட்ரப்டு அப்படின்னா 4 கால் விலங்கு அப்படின்னு அர்த்தம். 4 லெக்ஸ் இருக்கக்கூடிய விலங்கு. சில 2 கால் இருக்கக்கூடிய மில்லர் கூட, 2 கால் மில்லர் அப்படின்னா யார் சொல்கிறாங்கன்னா, 2 லெக்டு மில்லர் அப்படிங்கிறது மனுஷங்களை சொல்கிறார். 2 லெக்டு மில்லர்ஸ், 2 கால் இருக்கக்கூடிய மனுஷங்களும் எப்படி இருக்காங்களாம், டிஸ்ஹானஸ்ட்டாக இருக்காங்க, நேர்மை இல்லாதவங்களாக இருக்காங்க. மில்லரை சில பேர் நேர்மையற்றவங்களாக இருக்காங்க. எது மாதிரி? கோட்ரப்புடுங்கிறது 4 கால் விலங்கு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கார். 4 கால் இருக்கக்கூடிய விலங்கு மாதிரி சில 2 கால் இருக்கக்கூடிய மில்லர்ஸ், மனுஷங்க கூட நேர்மை இல்லாதவங்களாக தான் இருக்காங்க, டிஸ்ஹானஸ்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரிஜினலாக இருந்ததில் சில லைன்ஸ் விட்டு போயிருக்கு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஐசக் மில்லரோட இடத்துல ஒரு எலியை செட் பண்ணியிருப்பார். ஐசக் ஒரு எலி ஒரு பொரியில் ட்ராப்பில் சிக்கிட்டு இருக்கிறத பார்ப்பார். அதை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு வேறு மில்லர் எதுவும் கிடைக்கல. அதனால் அந்த எலிக்கு மில்லருங்கிற ஒரு போஸ்ட் கொடுத்துருவார். அதாவது மில்லராக அந்த எலியை செட் பண்ணியிருப்பார். ஆனால் எலி என்ன பண்ணும், பார்க்குறக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது. ஆனால் அது ஹானஸ்ட்டாக நடந்துக்கல. என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அரைக்கிறக்காக அங்கே கொண்டு வர தானியங்கள் இருக்கும் இல்லையா, தானியத்தோட ஒரு பாட்டை அதுவாக சாப்பிட்ருச்சு, திருடி சாப்பிட்ருச்சு அப்படிங்கிற டவுட் அவருக்கு வந்துடுச்சு. அந்த டைமில் தான் அவர் யோசிக்கிறார். அதாவது இந்த எலி, 4 கால் இருக்கக்கூடிய இந்த எலி மட்டும் கிடையாது, மனுஷங்க கூட சில பேர் டிஸ்ஹானஸ்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ஃபியூ லைன்ஸ் விட்டுருக்கு. ஒரிஜினலாக இருக்கிறதுலேருந்து
புக்கில் விட்டுட்டாங்க. As Isaac grew older, it was found that he had far more important matters in his mind than the manufacture of toys like the little windmill. All day long, if left to himself, he was either absorbed in thought or engaged in some book of mathematics or natural philosophy. At night, I think it probable he looked up with reverential curiosity at the stars and wondered whether they were worlds like our own and how great was their distance from the earth and what was the power that kept them in their courses. Perhaps even so early in life, Isaac Newton felt a presentiment that he should be able hereafter to answer all these questions. ஐசக் பெரியவராக வளர ஆரம்பித்த உடனே இந்த சின்ன விண்மில் காற்றாலை மாதிரி இந்த சின்ன பொம்மைகள் தயாரிக்கிறதை விட நமக்கு இன்னும் வேறு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அவரோட மனசில் படுது. அவர் தனியாக இருக்க நேர்ந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாள் முழுக்கும் அவர் சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பார். அப்சார்ப்டு இன் தாட்னா சிந்தனை, அப்சார்ப்டு இன் தாட் ஒரே யோசனையிலேயே இருப்பார், சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பார். இல்லைன்னா மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப எங்கேஜாக இருப்பார், அதாவது மேத்தமேட்டிக்ஸ் கணித புக்கில் ஈடுபட்டிருப்பார், அதை பார்த்துட்ருப்பார். இல்லை இயற்கை தத்துவத்தில் ஃபிலாசபி அதில் மூழ்கியிருப்பார், அதை பார்த்துட்ருப்பார். நைட் டைமில் என்ன பண்ணுவார்னா, விண்மீன்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ரொம்ப ரெவரன்ஷியல் க்யூரியாசிட்டி, அதாவது மரியாதை கலந்த ரெவரன்ஷியல் அப்படின்னா மரியாதையோடு அப்படின்னு அர்த்தம். மரியாதை கலந்த க்யூரியாசிட்டி, ஆர்வத்தோட வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களையெல்லாம் மேல் நோக்கி பார்த்துட்ருப்பார். என்ன நினைப்பார்னா, அங்கேயும் நம்மோட உலகம் மாதிரியே அங்கேயும் வேறு உலகங்கள் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பார். அப்படி ஒருவேளை அந்த உலகங்கள் இருந்தால் அதெல்லாம் அந்த விண்மீன்களையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் இங்கே இருந்து பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எந்த சக்தி அதையெல்லாம் இப்படி இயங்க வைக்குது, அதோட பாதையில் எந்த சக்தி இயங்க வைக்குது அப்படின்னுலாம் யோசிப்பார். ஒருவேளை அவருக்கு தன்னோட இளம் வயசுலேயே சின்ன வயசுலேயே இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மளால் தான் விட காண முடியும் அப்படிங்கிற வருங்காலத்தை பற்றின உணர்வு அவருக்கு இருந்திருக்கும் போல இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சரில் அவர் நிறைய கேள்விகளுக்கு விட கண்டுபிடிச்சார். சின்ன வயசுலேயே அதற்கான முன் உணர்வு அவருக்கு இருந்திருக்கும் போல். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மால் விட சொல்ல முடியும், வருங்காலத்தில் நாம் விட சொல்ல போகிறோம் அப்படிங்கிற முன்னுணர்வு அவருக்கு இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால தான் சின்ன வயசுலேயே அவர் இதை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்கார். When Isaac was 14 years old, his mother's second husband being now dead, she wished her son to leave school and assist her in managing the farm at Woolstop. For a year or two, therefore, he tried to turn his attention to farming, but his mind was so bent on becoming a scholar that his mother sent him back to school and afterwards to the University of Cambridge. ஐசக்கு 14 வயசு இருக்கும்போது அவரோட அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட் இறந்துட்டார். ஐசக் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அவர் ஸ்கூல் ஸ்டடீஸை நிறுத்திடுறார், பள்ளி படிப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு உல்ஸ்டாப்பில் அவங்களோட ஃபார்ம் இருக்குது, பண்ணை இருக்குது, அதை கவனிக்கிறதுக்காக போகிறார். ஏன்னா அவங்க அம்மாவோட விருப்பம் அது. அவங்களோட செகண்ட் ஹஸ்பண்ட் இறந்ததால் அந்த பண்ணை பார்த்துக்கிறக்கு ஆள் இல்லை அப்படின்னு இவரை கூப்பிட்றாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதனால் இவர் படிப்பை பாதிலேயே நிறுத்திட்டு அந்த உல்ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபார்மை பார்த்துக்கிறதுக்காக அம்மா சொன்ன மாதிரி போகிறார். எவ்வளோ வருஷம்னா ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் அப்படி தான் அவர் அந்த விவசாயத்தில் ஃபார்மில் விவசாயத்தில் கவனம் செலுத்தினார். ஆனால் அவரால் நிரந்தரமாக அதையவே பார்க்க முடியல. ஏன்னா அவருக்கு பெரிய ஸ்காலர் ஆகணும், பெரிய மேதையாகணும், நம்ம படித்து பெரிய அளவில் வரணும், பெரிய மேதையாக ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட மனசு முழுக்க இருக்குது. இதை அவங்க அம்மா புரிஞ்சிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவரை அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், அதுக்கும் அவரோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. He was the first to find out the nature of light, for nobody could tell what the sunshine was composed of until then. You remember, I suppose, the story of an apple falling on his head, which led him to discover the force of gravitation and which keeps the heavenly bodies in their courses. When he had once got hold of this idea,
he never permitted his mind to rest until he had searched out all the laws by which the planets were guided through the sky. This he did as thoroughly as if he had gone up among the stars and tracked them in their orbits. As a boy, he had found out the mechanism of a windmill, and as a man, he explained to his fellow men the mechanism of the universe. நேச்சர் ஆஃப் லைட், அதாவது ஒளி வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதோட தன்மையை முதல்ல கண்டுபிடிச்சவர் ஐசக் நியூட்டன் தான். அதுக்கு முன்னால் சன்ஷைன், சூரிய ஒளி எதனால் உருவானது அப்படின்னு யாருமே கண்டுபிடிச்சு சொன்னது கிடையாது. இவர் தான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறார். அவரோட தலையில் ஆப்பிள் விழுந்த கதை எல்லாருக்கும் தெரியும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே சொல்கிறார். யார் சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டோரியை இதை சொல்லிகிட்ருக்கார் இல்லையா, ஐசக் நியூட்டனோட லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்லிகிட்ருக்கிறார் நெத்தானியல் ஹாத்தான். அவர் தான் சொல்கிறார், உங்கள் எல்லாருக்கும் அவரோட தலையில் ஆப்பிள் விழுந்துச்சுல்ல, அந்த ஸ்டோரி தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அவர் புவியீர்ப்பு விசையை, கிராவிடேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவரை வழி நடத்திட்டு போனது அந்த இன்சிடெண்ட் தான், அந்த நிகழ்வு தான் அவரை வழி நடத்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷன், ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன், நம்ம பூமியில் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, அந்த ஈர்ப்பு விசை தான் மேலே இருக்கக்கூடிய பொருள்களையெல்லாம் கீழ் நோக்கி இழுக்குது, மேலே போகிற பொருள்கள்லாம் மறுபடியும் பூமிக்கே வர்றதுக்கு காரணம் அந்த ஈர்ப்பு விசை தான். அதோட பேர் புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். இந்த ஈர்ப்பு விசையால் தான் விண்ணில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அதாவது தன்னோட பாதையில் சுற்றி வந்துட்டுருக்கு. இந்த கருத்தை அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறார். கிராவிடேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கிராவிடேஷனால் தான் விண்வெளியில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் தன்னோட பாதையில் சுற்றி வந்துட்டுருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கருத்தை அவர் மனசில் ஆழமாக பதிய வச்சிட்டார். அதுக்கப்புறம் அவரோட மனசில் ஓய்வு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. விண்வெளியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ், கோள்களெல்லாம் அதோட பாதையில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாதை இருக்கும் இல்லையா, நம்ம ஏர்த்னா பூமினா அதுக்கு தனி பாதை இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கோள்களும் தங்களோட பாதையில் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி பயணம் செய்யுது, அந்த விதிகளையெல்லாம் அவர் தேடி கண்டுபிடிக்கிறார். என்னவோ அவரே அந்த விண்மீன்களுக்கு இடையில போய் பார்த்த மாதிரி அதோட நீள்வட்ட பாதையிலெல்லாம், ஆர்பிட் அப்படிங்கிறது அது சுற்றி வரக்கூடிய நீள்வட்ட பாதை, அந்த ஆர்பிட்ஸ்லாம் அவர் போய் அந்த விண்மீன்களுக்கு பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு போன மாதிரி அவ்வளோ தரோவாக முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருந்தார். சின்ன பையனாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா, அந்த காற்றாலையோட விண்மில்லோட மெக்கானிசம், அதோட இயக்கத்தை கண்டுபிடிச்சு சொன்னார். அதே நியூட்டன் பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கப்புறமா தன்னோட இருந்த மற்ற மனுஷங்களுக்கெல்லாம், ஃபெலோமெனுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை பற்றி சொன்னார். While researching, he was accustomed to spend night after night in a lofty tower, gazing at the heavenly bodies through a telescope. His mind was lifted far above the things of this world. He may be said, indeed, to have spent the greater part of his life in worlds that lie thousands and millions of miles away. For where the thoughts and the hearts are, there is our true existence. இது மாதிரி ரிசர்ச் எல்லாம், ஆராய்ச்சியெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு நைட்டும் லாஃப்டி டவர், அதாவது உயரமாக இருந்த ஒரு கோபுரத்து மேலே ஏறி ஹெவன்லி பாடிஸ் அப்படின்னா விண்வெளியில் இருக்கக்கூடியது, விண் பொருட்கள், அதையெல்லாம் ஒரு டெலஸ்கோப் மூலமாக கண்ணிமிக்காமல் பார்த்துட்டு இருக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி, தொலைவில் தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் பார்க்குறது. அந்த டெலஸ்கோப் மூலமாக அவர் விண்வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் ஒரு கோபுரத்து மேலே ஏறி நின்று ஒவ்வொரு நைட்டும் பார்த்துட்ருப்பாராம். அது அவரோட வழக்கமாகவே இருக்குது. அவரோட மனசு இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள்கிட்ட இல்லை, இந்த உலக பொருட்கள்கிட்ட இருந்து ரொம்ப மேல் நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கு. அவரோட லைஃப்பில் பெரும்பான்மையான நேரத்தை அந்த பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மைல் தாண்டி இருக்கக்கூடிய உலகங்கள்லேயே செலவழித்த மாதிரி தோணுது. ஏன்னா எங்கே நம்மோட எண்ணம், நம்மோட தாட்ஸ், நம்மளுடைய எண்ணமும் நம்மளோட இதயமும் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்மளோட உண்மையான உயிர் வாழ்தல், நம்மளோட உண்மையான உயிர் வாழ்க்கை இருக்கும். நியூட்டன் lived to be a very old man, renowned thinker, and was made a member of parliament and received the honor of knighthood from the king. நியூட்டன் அதிக காலம் உயிர் வாழ்ந்தார், அவருடைய முதுமை காலம் வரைக்கும் உயிர் வாழ்ந்தார். அவருக்கு நிறைய புகழ் கிடைச்சது. ரினவுன்டு திங்கர், ரினவுன்டு புகழ், திங்கர் சிந்தனையாளர், புகழ்மிக்க சிந்தனையாளர். அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மக்களவை உறுப்பினராக இருந்தார். அவருக்கு கிங் கிட்டேருந்து அரசர்கிட்டேருந்து ஒரு பட்டம் கிடைச்சிது.
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிகச்சிறந்த வீரர், நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணவங்களையெல்லாம் கௌரவிக்கிற மாதிரி ஒரு பட்டம் கொடுப்பாங்க. நைட் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம். நைட்வுட் ரொம்ப ஒரு அவரை கௌரவப்படுத்துகிற மாதிரி நாட்டுக்காக. சயின்ஸில் அவர் நிறையா கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தியிருக்கார். அவரோட கண்டுபிடிப்புகளுக்காக, அவருடைய அறிவாற்றலுக்காக அவரை கௌரவிக்கிற மாதிரி ராஜா கிட்டே இருந்தால் அவருக்கு ஒரு பட்டம் கிடைக்கிது. அந்த பட்டம் என்ன அப்படின்னா நைட்ஹுட், சிறந்த வீரன் அப்படிங்கிற மாதிரி. பேருக்கு முன்னால் மிஸ்டர் அப்படின்னு போடுவாங்கள்ல, சர் அப்படிங்கிற பட்டம். அந்த பட்டம் சர், ராஜா கிட்டேருந்து கிடைச்ச பட்டம். அன்னையிலேருந்து தான் நியூட்டன் சர் ஐசக் நியூட்டன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். பட் ஹீ கேர்ட் லிட்டில் ஃபார் எர்த்லி ஃபேம் அண்ட் ஆனர்ஸ். ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட லட்சியம் படுத்துகிறதே இல்லை. எர்த்லி ஃபேம்னா புகழ். இந்த பூமியில் அவருக்கு கிடைச்ச அபரிதமான புகழ் பற்றியோ இல்லை கௌரவத்தை பற்றியோ அவர் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணுறதே கிடையாது. அதை பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது. அண்ட் ஃபெல்ட் நோ ப்ரைட் இன் த வாஸ்ட்னஸ் ஆஃப் ஹிஸ் நாலேஜ். அவருடைய அறிவாற்றல், எல்லையற்ற அவருடைய அறிவை பற்றியும் அவர் என்றைக்குமே தற்பெருமை கொண்டது இல்லை. ப்ரைடாக அவர் நினச்சதே கிடையாது, பெருமைப்பட்டது இல்லை, தற்பெருமைப்பட்டது கிடையாது. ஆல் தட் ஹி ஹேட் லேர்ன்ட் ஒன்லி மேட் ஹிம் ஃபீல் ஹவு லிட்டில் ஹி நியூ இன் கம்பேரிசன் டு வாட் ரிமைன் டு பி நோன். அவர் கற்றுக்கொண்டதெல்லாம் என்ன அப்படின்னா, இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. எவ்வளவு இருக்குது இன்னும் கற்றுக்க வேண்டியது. ஏன்னா இந்த உலகத்தில் அறிவியல் உண்மைகள் ஏராளம் இருக்குது. இன்னும் கண்டறியப்படாத உண்மைகள் நிறைய இருக்குது. அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப குறைவு தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஐ சீம் டு மை செல்ஃப் லைக் எ சைல்டு ஹீ அப்சர்வ்டு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என் ஒரு குழந்தைய மாதிரி நான் பார்க்குறேன், நான் ஒரு குழந்தைய போல் உணர்கிறேன், குழந்தை மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு அவர் குறைவாக சொல்கிறாரு பாருங்கள். அதாவது அவ்வளவு அறிவாற்றல் மிக்கவர், ஒரு பெரிய மேதை. ஆனால் அவருடைய அறிவாற்றலை பற்றி கொஞ்சம் கூட கர்வப்படாமல் நான் ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்கிறது. குழந்தையை போல தான் நான் இருக்கேன். ஏன்னா குழந்தைக்கு எதுவும் தெரியாது இல்லையா, அது மாதிரி தான் இன்னும் என்கிட்ட தெரியாத விஷயங்கள் எனக்குள்ளே ஏராளம் இருக்குது. பிளேயிங் ஆன் த சீஷோர் கடற்கரையில் விளையாடிட்டு, அண்ட் பிக்கிங் அப் ஹியர் அண்ட் தேர் அ கியூரியஸ் ஷெல். ஹியர் அண்ட் தேர், கடற்கரையில் இங்கேயும் அங்கேயுமா போய் கியூரியஸ் ஷெல், அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய கிளிஞ்சல்கள் இருக்கும் இல்லையா, விசித்திரமான கிளிஞ்சல்கள், அதைகளையெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு, ஆர் அ பிரெட்டி பெபிள் கூழாங்கற்கள், கடற்கரையில் கிடக்கக்கூடிய கூழாங்கல், அப்புறம் கிளிஞ்சல்கள், இதையெல்லாம் பொறுக்கி எடுத்து குழந்தைங்க என்ன பண்ணோம், பீச்சுக்கு போனால் அங்கே இருக்கிற கிளிஞ்சலெல்லாம் பொறுக்கி விளையாடுவாங்க, கூழாங்கற்கள் எல்லாம் பொறுக்கி விளையாடுவாங்க, இங்கேயும் அங்கேயுமா போய் தேடி தேடி பார்த்து பொறுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். வைல் த பவுண்ட்லெஸ் ஓஷன் ஆஃப் ட்ரூத் லைஸ் அன்டிஸ்கவர்ட் பிஃபோர் மீ. எனக்கு முன்னால், என் கண்ணுக்கு முன்னால் உண்மைங்கிற ஒரு பெரிய கடல், பவுண்ட்லெஸ் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது கண்டறியப்படாத உண்மைகள் அவ்வளவு இருக்கான். பவுண்ட்லெஸ் ஓஷன், எல்லையில்லா பெருங்கடல். ஓஷன்னா பெருங்கடல், ரொம்ப அதிக ஆழமுடையது, பரப்பளவு அதிகமுடையது. அந்த ஓஷன், பவுண்ட்லெஸ் ஓஷன், எல்லையில்லாத பெருங்கடல் மாதிரி இன்னும் எனக்கு முன்னால் கண்டறியப்படாத உண்மைகள் ஏராளமாக இருக்குது. அன்டிஸ்கவர்டுன்னா இன்னும் நான் கண்டறியப்படாத உண்மைகள் கடலளவு, பெருங்கடலளவு இருக்குது, என் கண் முன்னால் இருக்குது அப்படின்னு நியூட்டன் சொல்லியிருக்கார். At last, in 1727, when he was 85 years old, Sir Isaac Newton died, or rather, he ceased to live on earth. இறுதியாக 1727 வருஷம் 85வது வயசில் சர் ஐசக் நியூட்டன் இறந்துட்டார். அவருடைய மரணத்தை நம்ம இப்படி கூட சொல்லலாம். அதாவது இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாறா எப்படி சொல்லலான்னா, he ceased to live on earth. இந்த பூமியில் அவர் உயிர் வாழறத ஸ்டாப் பண்ணிட்டார், நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பூமியில் உயிர் வாழறத நிறுத்திட்டார்னா அவர் எங்கே வாழ்ந்துட்டுருக்கார்? மேபி விண்ணகத்தில் வாழ்ந்துட்டுருக்கலாம். We may be permitted to believe that he is still searching out the infinite wisdom and goodness of the Creator as earnestly and with even more success than while his spirit animated a mortal body. நம்ம நம்பலாம், அதாவது நம்மளுடைய நம்பிக்கைக்கு நம்ம இடம் கொடுக்கலாம், அனுமதி கொடுக்கலாம். ஹீ ஸ்டில் சர்ச்சிங், இன்னும் கூட அவர் தேடிட்டு தான் இருக்கார் அப்படின்னு நம்ம நம்பலாம். எதை தேடிட்டு இருக்கார்?
த இன்ஃபினிட் விஸ்டம் எல்லையில்லாத ஞானத்தை, முடிவில்லாத எல்லையில்லாத ஞானத்தையும், குட்னஸ் நல்ல தன்மையையும் யார்கிட்டேருந்து, கிரியேட்டர்கிட்டேருந்து, கிரியேட்டர்னா காட், கடவுள் அப்படின்னு அர்த்தம், கடவுளுடைய எல்லையில்லா ஞானத்தையும் நல்ல தன்மையையும் அவர் இன்னும் கூட அதிகமாக, அதாவது பூமியில் அவர் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தார் இல்லையா, பூமியில் அவருடைய உடல் இருந்தது, ஆன்மா அவருடைய உடலை இயக்கிட்டு இருந்துச்சு. அந்த பூமியில் அவர் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி வெற்றிகரமாக செயல்பட்டாரோ, எவ்வளவு ஆர்வத்தோடு செயல்பட்டாரோ அதை விட அதிகமாகவே இப்போ அவர் அங்கே சர்ச் பண்ணிகிட்ருப்பார், வெற்றிகரமாக தேடிட்டுருப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஹி ஹாஸ் லெஃப்ட் அ ஃபேம் பிஹைண்ட் ஹிம். அவர் இந்த பூமியில் புகழை விட்டுட்டு போயிருக்கார், ஏராளமான புகழை விட்டுட்டு போயிருக்கார். which will be as endurable as if his name were written in letters of light formed by the stars upon the midnight sky. அவருடைய புகழ் எப்படிப்பட்டதுன்னா, என்டியூரபிள், நிலச்சி நிற்கக்கூடியது, உறுதியாக எப்போவுமே அழியாமல் இந்த பூமியில் நிலச்சி நிற்கக்கூடிய புகழை அவர் விட்டுட்டு போயிருக்கார். இது எப்படி தெரியுதுன்னா, அவருடைய பெயர் இந்த பூமியில் எப்படி எழுதப்பட்டிருக்கு, நடு இரவில் வானத்தில் ஜொலிக்குது இல்லையா நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ், அந்த நட்சத்திரங்களுடைய ஒளி வெளிச்சத்தை எடுத்து அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவருடைய புகழ் இந்த பூமியில் நிலைச்சிருக்கு. I love to hear about mechanical contrivances such as the water clock and the little windmill, remarked George. I suppose if Sir Isaac Newton had only thought of it, he might have found out the steam engine and railroads and all the other famous inventions that have come into use since his day. சார்ஜ் அப்படிங்கிறவர் சர் ஐசக் நியூட்டனை பற்றி இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு அவரோட நீர்கடிகாரம், அந்த சின்ன விண்மில் செஞ்சார் இல்லையா, இது மாதிரி இயந்திர சாதனங்களை பற்றி நான் கேள்விப்படுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதைத்தான் நான் விரும்புகிறேன். ஒருவேளை ஐசக் நியூட்டன் மட்டும் நினச்சிருந்தா அதுலேயே கவனம் செலுத்தியிருந்திருக்கலாம். அப்படியே கவனம் செலுத்தியிருந்தாருன்னா அவரோட காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு பயன்படக்கூடிய ஸ்டீம் என்ஜின், நீராவி என்ஜின், ரெயில் ரோட்ஸ், அதாவது ரயில் பாதைகள், அப்புறம் ஃபேமஸ் இன்வென்ஷன்ஸ், இது வரைக்கும் எத்தனையோ கண்டுபிடிப்பாளர்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அது அத்தனையும் அவரே கண்டுபிடிச்சிருந்திருப்பார். இதுலேயே இயந்திரத்திலேயே அவர் கவனம் செலுத்தியிருந்தார்னா, வானவியல் ஆராய்ச்சிக்கு போகாமல் இயந்திர சாதனங்கள் உருவாக்குறதையே அவர் கவனம் செலுத்தியிருந்தால் அன்னைக்கிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற எல்லா கண்டுபிடிப்புகளும் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிப்பாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சார்ஜ் அப்படிங்கிறவர் கருத்து சொல்லியிருக்கார். வெரி பாசிபிளி ஹி மைட், ரிப்ளைடு மிஸ்டர் டெம்பிள், அண்ட் நோ டவுட் a great many people would think it more useful to manufacture steam engines than to search out the system of the universe. சார்ஜ் சொன்ன கருத்தை ஆமோதிச்சு மிஸ்டர் டெம்பிள் அப்படிங்கிறவர் பதில் சொல்கிறார். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அப்படியே அது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நடந்திருக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க சிஸ்டம் ஆஃப் யூனிவர்ஸ் பற்றி, அந்த பிரபஞ்சத்தோட அமைப்பை பற்றி வானியல் ஆராய்ச்சி செய்கிறத விட ஸ்டீம் என்ஜின் மாதிரி பொருள்களை தயாரிக்கிறது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய மக்கள் நம்புவாங்க. அதர் கிரேட் அஸ்ட்ரானமர்ஸ் பிசைட்ஸ் நியூட்டன் ஹாவ் பீன் எண்டோட் வித் மெக்கானிக்கல் ஜீனியஸ். நியூட்டன் எப்படி மெக்கானிக்கல் ஜீனியஸாக இருந்தாரோ அவர் மாதிரியே மற்ற அஸ்ட்ரானமர்ஸும் மற்ற வானியல் ஆய்வாளர்களும் ரொம்ப மெக்கானிக்கல் ஜீனியஸாக இருந்திருக்காங்க. தெர் வாஸ் டேவிட் ரிட்டன்ஹவுஸ், an American. He made a perfect little water mill when he was only 7 or 8 years old. உதாரணமாக சொல்லப்போனால் டேவிட் ரிட்டன்ஹவுஸ் அப்படின்னு ஒருத்தர், ஒரு அமெரிக்கர், அவர் ஒரு சின்ன வாட்டர் மில் தயாரிக்கிறார். அப்போ அவருக்கு வயசு என்ன தெரியுமா, 7 வயசோ இல்லை 8 வயசோ, அவ்வளோ சின்ன வயசில் அழகாக குட்டியாக ஒரு வாட்டர் மில் அவரே தயாரிக்கிறார். பட் திஸ் சார்ட் ஆஃப் ingenuity is but a mere trifle in comparison with the other talents of such men. ஆனால் இந்த கண்டுபிடிப்புகளாகட்டும், இந்த கண்டுபிடிக்கிற திறன் இருக்கு இல்லையா, இவங்கக்கிட்ட எல்லாம் அஸ்ட்ரானமர்ஸ், சர் ஐசக் நியூட்டன் மாதிரி ஆட்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய இந்த திறன் அவங்கக்கிட்ட இருக்கிற உண்மையான திறமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அற்பமானது தான். மியர் ட்ரைஃபிள், வெறுமனே அற்பமான ஒன்று தான். அவங்கக்கிட்ட இருக்கிற ஜீனியஸ் டேலண்ட், அவங்கக்கிட்ட இருக்கிற திறமை இந்த கண்டுபிடிப்புகளோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது அவங்களோட திறமையோடு கம்பேர் பண்ணும்போது இந்த கண்டுபிடிப்புகள்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப அற்பமானது அப்படின்னு பாடத்தை முடிச்சிருக்காங்க. ஐசக் நியூட்டனோட திறமை அபாரமானது.
அப்படின்னு நம்ம இந்த லெசன்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அபவுட் த ஆத்தர், நத்தானியல் ஹாத்தன் அவர் தான் ஆத்தர் இந்த லெசனோடது. ஸோ அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். த பயோகிராஃபி ஆஃப் சர் ஐசக் நியூட்டன் வாஸ் பப்ளிஷ்டு இன் நத்தானியல் ஹாத்தன்ஸ் True Stories from History and Biography 1851. As Newton observed after a lifetime of discoveries, I seemed to myself like a child, observed he, playing on the seashore and picking up here and there a curious shell or a pretty pebble, while the boundless ocean of truth lies undiscovered before me. இந்த படத்தில் இருக்கார் இல்லையா, அவர் தான் நத்தானியல் ஹாத்தன். அவர் தான் ஐசக் நியூட்டனோட பயோகிராஃபி, அதாவது லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதியிருக்கார். இது வந்து நத்தானியல் ஹாத்தன்ஸோட ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி, அதில் 1851 அந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, சர் ஐசக் நியூட்டனோட லைஃப் ஹிஸ்ட்ரி. நியூட்டன் வந்து அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, என்னை பார்க்கும்போது எனக்கே குழந்தையாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நானே ஒரு குழந்தையாக பார்க்குறேன். எப்படி குழந்தையா அப்படின்னா, பிளேயிங் ஆன் த சீஷோர், கடற்கரையில் விளையாடிட்டு இருக்கிற ஒரு குழந்தை. கடற்கரையில் எங்கேயும் அங்கேயுமா போய் அங்கே இருக்கக்கூடிய கிளிஞ்சல்கள், அப்புறம் பிரெட்டி பெபிள், அழகான கூழாங்கற்கள், இதையெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இதையெல்லாம் பொறுக்கி எடுத்து விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக தான் நான் என்னை பார்க்குறேன். இன்னும் எனக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்படாத உண்மைகள் நிறைய இருக்குது. ஓஷன் மாதிரி பெருங்கடல் அளவு கண்டுபிடிக்கப்படாத உண்மைகள் என் கண்ணுக்கு முன்னாடி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது அவர் நிறையா மேதையாக இருந்தால் கூட, கண்டுபிடிப்பாளராக இருந்தால் கூட அதை பற்றி அவர் பெருசாக எடுத்துக்கல. இன்னும் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் குறைவு தான், இன்னும் தெரியாத நான் கண்டுபிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்குது, கடலளவு பெருங்கடல் அளவு இருக்குது அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறார். கிளாசரி. என்சாண்டட். என்சாண்டட் மீன்ஸ் டிலைட்டட், மகிழ்ச்சி, சந்தோஷப்படுறது, மகிழ்ச்சி. மினியேச்சர். மினியேச்சர் மீன்ஸ் வெரி ஸ்மால் மாடல், ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறத மினியேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சைஸில் வெரி ஸ்மால். க்யூரியாசிட்டி மீன்ஸ் ஈகர்னஸ், ஆர்வத்தோடு இருக்கிறது. அக்கஸ்டம்டு மீன்ஸ் சம்திங் டு ஃபெமிலியர் வித், அதாவது பழக்கமான ஒன்று, வழக்கப்படுத்திக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கெய்சிங். கெய்சிங் மீன்ஸ் லுக்கிங் ஸ்டெடிலி அண்ட் இன்டென்ட்லி. இதில் புக்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, ஸ்டெடிலி ஏ மிஸ் ஆகிருக்கு, STEADILY வரணும். இன்டென்ட்லி INTENTLY வரணும். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, புக்கில் தப்பாக இருக்குது. கெய்சிங் மீன்ஸ் நல்லா கூர்ந்து பார்க்குறது, உத்து பார்க்குறது. லுக்கிங் ஸ்டெடிலி அண்ட் இன்டென்ட்லி. ரினவுன். ரினவுன் மீன்ஸ் ஃபேம் அண்ட் ரெஸ்பெக்ட், புகழோடு இருக்கிறது. ஃபேம் புகழ், ரெஸ்பெக்ட்னா மரியாதை, நல்ல புகழோடு மரியாதையோடு இருக்கிறது, அதுதான் ரினவுன். சீஸ்டு மீன்ஸ் ஸ்டாப்டு, நிறுத்திக்கிறது, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, சீஸ் பண்ணுறது, நிறுத்துறது, அதுதான் சீஸ்டு. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.